ரம்யா பாண்டியன் இதே மாதிரி நெக்கிலாவே சிரிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ஃபேன்ஸ் பேஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு ரம்யா பாண்டியன். அதுக்கு தானே வீட்டுக்குள்ள போனீங்க. உங்களை எல்லாரும் கொண்டாடுறாங்க ரம்யா பாண்டியன். இப்படியே சிரிச்சுன்னு இருங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ கமல் அவர்கள் 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன திடீர்னு கமல் அவர்கள்னு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், பிக் பாஸ் அவர் தானே. பிக் பாஸ் 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு வேணா சொல்லுவோமா? சரி, 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. இது அந்த விக்ரம் படம் அங்கே அதை வச்சு கனெக்ட் பண்ணுறாராம். கனெக்ட் பண்ணுங்க கமல்ஜி, விக்ரம் படத்தை. இப்போ என்னென்னா இங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்ன உடனே ரம்யா பாண்டியனுக்கு சிரிப்பு. இப்போ எனக்கு ஆஜித்துடைய மைண்ட் வாய்ஸுக்கு தான் போகிறேன். ஆஜித் நேற்று என்ன சொன்னாப்புல, ஃபஸ்ட்டு சேவ் ஆகிறதா இருந்தால் எங்கள் ரம்யா தான் சேவ் ஆவாங்க. ஆஜித்து ஜஸ்ட்டு மிஸ் ஆஜித்து ரம்யா, அந்த அளவு தான் அவங்க ஒருத்தே. இனி யாராவது டஃப்பு கண்டஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க உள்ளே உட்காந்துக்கிட்டு ரம்யாவை சொல்லுவாங்கப்பா. அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு மிகப்பெரிய மகா கூட்டணி எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ கமல் என்ன சொல்கிறாருன்னா, நேராக போங்க, அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே 2 பாக்ஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே இவங்க எல்லாம் போகிறாங்க. என்ன இதில் பச்சை கலரில் ஒரு பாக்ஸு, சிவப்பு கலரில் ஒரு பாக்ஸு எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு கமல்ஜி. அதை உடனே எடுத்துன்னு வந்து உக்காந்துட்டாங்க. நல்லா உட்காந்த உடனே இதை பிரிங்க அப்படின்ன உடனே சிவப்பு கலர் பாக்ஸு, 2 பாக்ஸையும் அவங்கவுங்க எடுத்த பாக்ஸை அவங்கவுங்க பிரிச்சுக்கிறாங்க. சிவப்பு கலர் பாக்ஸில் அஜித் பேர் இருக்குது, பச்சை கலர் பாக்ஸில் ரம்யா பாண்டியன் பேர் இருக்குது. உடனே கமல்ஜி, இப்போ இதில் என்ன கலர் இருக்கு, இதில் என்ன பேர் இருக்கு, நம்ம சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. எடுத்து சொல்ல போறாரு. அஜித், என்ன அஜித் இந்த வாரமும் ஒன்று லாஸ்ட்ல வச்சிருக்காங்க, ஆனால் சேவாவளி அஜித் நீ எவிக்ட் ஆகிட்ட. ரம்யா பாண்டியனுடைய மைண்ட் வாய்ஸ், அஜித்துடைய மைண்ட் வாய்ஸை நான் அப்படியே கேப்சர் பண்ணி பார்க்குறேங்க. ரொம்ப தமாஷா இருக்கும் போல இருக்கு. இவன் என்ன நினச்சிருக்காங்க, ஆக்சுவலாக ரம்யா பாண்டியன் தான் போயிருக்கணும்ல, எப்படி தப்பிச்சாங்க? அதுதான் ஒரு புரியாத புதிராக இருக்கு. ஏன் தெரியுமா தப்பிச்சாங்க? பக்கத்தில் போட்டியிடுறவர் மக்களின் பேராதரவை பெற்றவர். அவர் இன்னும் வச்சிருந்தா அவர் ஏதாவது சொல்லுவார். அதனால தான் அனுப்பிட்டாங்கன்னு நினைக்கிற மக்களே. நல்லபடியாக எவிக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், உன்னை இந்த உண்டியலை ஒன்று உடச்சி அதுலேருந்து காயின்ஸ் எடுத்து பிரித்து கொடுத்துட்டு இருக்கானுங்களே. ஆஜித்துக்கு அந்த சம்யுக்தா போகும்போது கை நிறைய பொற்காசுகள் அள்ளி கொடுத்துட்டு போனாங்க. அஜித் அதை வச்சு நீ என்னையா பண்ண? வெளியில் இருக்கிற காசுல அது கடல மிட்டாய் தேங்காய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்லாம். அந்த உண்டியலில் உடைக்கிற காசில் என்னதான் பிரயோஜனம்? ஆனால் பிக் பாஸ் சொன்னார், அந்த இதில் நிறைய காயின் சேர்க்குறவங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசுன்னாரு. இப்போ நீ அதை யாருக்கே கொடுக்க போகிற தெரியலையே. அந்த உண்டியல் கடைசி வரையும் சந்திரமுகி படத்தில் வர பாம்பு மாதிரியே இருந்துட்டு போயிடுமான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதில் ஏதாவது விஷயம் இருக்கா என்னன்னு பார்க்கணும். பாலாஜிக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் கொடுத்தீங்களா, அது என்ன ஆச்சு பிக் பாஸ்? அதெல்லாம் முடிஞ்சு போன கதையா? சரி, ஆக மொத்தம் பாலாஜிக்கு ரெட் கார்டு கொடுக்கல, ஆஜித்துக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க. ஓகே கமல்ஜி, ஏதோ ஒரு கார்டு கொடுத்தீங்க, கேட்டால் வந்து சொல்லிவிடுவீங்க நான் ரெட் கார்டு கொடுத்துட்டேனே. சரி, ரெட் கார்டுனா நாங்கள் இதுவரை என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, முரட்டுத்தனம் பண்ணுறவங்க, எதுவும் பிரயோஜனம் இல்லாதவங்க, மனநிலை பாதிக்கப்பட்டவங்க ரெட் கார்டு கொடுத்து அனுப்புவீங்கன்னு கேள்விப்பட்டோம். இப்போ ஆஜித்துக்கு ரெட் கலரில் பேர் போட்டிருந்தீங்களே, இதுக்கு என்ன கண்டுபிடிக்கிறது? நாங்கள் இப்படி வேணால் நான் வச்சுக்கிட்டுமா? நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சுக்கிட்டுமா? இந்த வீட்டில் சும்மாவே இருந்ததுக்கு நீங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் கார்டு அந்த ரெட் கார்டுன்னு வச்சுக்கிட்டுமா? நீங்கள் பண்ணுங்க கமல்ஜி, நீங்கள் வேற லெவல். எது செஞ்சாலும் பயங்கரமாக யோசித்து செய்வீங்க. ஓகே நண்பர்களே, நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா, 2வது ப்ரோமோ வரும்போது 3வது ப்ரோமோ இதில் வச்சு தான் கமல்ஜி நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்ட்டு. என் சேனல்லலாம் வெள்ளிக்கிழமையே போட்டேன், அஜித் வீட்டுக்கு போயிட்டாருன்னு. இன்றைக்கி அவர் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருப்பார். ஓகே அஜித், நன்றி.